இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா இவ்வளோ ரன் அடிப்பாரு, இத்தனை சிக்ஸ் அடிப்பாரு, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இவ்வளோ சிக்ஸஸ் அடிப்பாரு அப்படின்னு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வச்சிருந்தோம். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி நடந்த எல்லா பைலேட்டர் சீரீஸ்லயும் ஏசியா கப்லயுமே பயங்கரமா ஃபயர் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே ஊர்பட்ட சிக்ஸஸ் அடிச்சு வச்சிருந்தாரு. பட் அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா அந்த T20 வேர்ல்டு கப் அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேர்ல்டு கப்ல ஒரு 3 மேட்ச் ஆடி இருக்காரு. 3 மேட்ச்மே டக் அவுட் ஆயிட்டாரு. எந்த வீடியோல பார்த்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இது ஒரு கன்சர்ன் கிடையாது, அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் சஞ்சு சாம்சங் நல்லா அடிக்கல அப்படின்னு சொல்லி தான் அவர் ரீப்ளேஸ் பண்ணி இஷான் கிஷனை கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆசை காட்டி சுபம் கில்ல இப்படிதான் மோசம் பண்ணீங்க, நீ தான் இந்தியாவோட அடுத்த கேப்டன், இப்ப T20 வைஸ் கேப்டனா இரு அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மனன்ட் ஸ்லாட்டையும் கொடுத்தீங்க. அவர் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் டீம் விட்டு தூக்கி வேர்ல்டு கப் ஸ்குவாட் விட்டே பிச்சு எரிஞ்சிட்டீங்க. பட் அவர் ஏன் பிச்சு எரிஞ்சிங்க அப்படின்னு கேட்கல. காரணம் என்னன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்த இஷான் கிஷன் இந்த வேர்ல்டு கப்ல அவர் தான் சிங்கிள் ஹேண்டடா டீம் இந்தியாவை இவ்வளவு தூரத்துக்கு தூக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஒரு 3 டக் அடிச்சுமே அவர் மேல கொஸ்டின் பண்ணல அப்படின்னா சஞ்சு சாம்சங் மேல மட்டும் ஏன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? அவர் இந்தியாக்காக 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஏன் அவரை கொஸ்டின் பண்ணல இவரை கொஸ்டின் பண்ணல அப்படின்றதெல்லாம் செகண்டரி. இந்தியா அந்த வேர்ல்டு கப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இதுவரையிலும் ஃபயர் ஆகாத அபிஷேக் சர்மா கண்டிப்பா இருக்க மிச்சம் 3 மேட்ச்லயும் ஃபயர் ஆகி தான் ஆகணும். ஆகலனா அட்லீஸ்ட் ரீப்ளேஸ்மெண்டா சஞ்சு சாம்சங் உள்ள கொண்டு வாங்க. அபிஷேக் சர்மாவோட இந்த 3 டக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.